இதில் ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட உயிர்களை யாராலையும் திருப்பி கொடுக்க முடியும். நஷ்ட ஈடு கொடுக்கலாம், அந்த நஷ்ட ஈடு ஒரு உயிருக்கு ஈடாக கொடுத்துட முடியுமாங்கிறது முடியாது. இப்போ என்னன்னா, இந்த ஒரு பெரிய இழப்பில் மீள முடியாத ஒரு குற்றவாளியாக இல்லை ஒரு மீள முடியாத ஒரு குற்ற உணர்ச்சிக்கு வந்து விஜய் அவர்கள் தள்ளப்பட்டுட்டார். விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருங்கிற அந்த ஒரு விஷயம் உண்மையாகத்தான் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் வந்து குடும்பமே இழந்திருக்காரு, மனைவியும் பிள்ளைகளும் இழந்தாரு, அவர் காலில் அவர் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதை வந்து என்னன்னா, தப்பே செய்யாம நீ ஏன் மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிற ஒரு குரூப் கிளம்புச்சு. அது அப்படி கிடையாது. அவர் டேரெக்டாக அதுக்கு காரணம் இல்லைனாலும் ஏதோ ஒரு புள்ளியில் விஜயும் அந்த விஜய் சப்போஸ் அங்கே வராமல் இருந்தால் அந்த உயிர்கள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம், தெரியாது. ஸோ விஜய் வந்து ரெஸ்பான்சிபிளாக அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறார். ஸோ அவர் ஒரு வழியில் அவர் அதை செஞ்சு தான் ஆகணும். அது அவரை தேர்த்திக் கொள்வதற்கோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று சரி செஞ்சுக்கிறதுக்கோ அவருக்கு என்ன படுதோ அதை பண்ணுறாரு. அதில் மிக குறிப்பு அவர் போய் தான் சந்திச்சிருக்கணும். இதில் யாருக்குமே மாற்று கருத்தில் அவர் கண்டிப்பாக கரூருக்கு போய் தான் சந்திச்சிருக்கோம். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா? அதுக்கான முயற்சிலாம் செஞ்சாருங்க. அதாவது நம்மலாம் சொல்கிறோம், இங்கே உட்காந்து பேசுகிறோம், நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறாங்க கரூருக்கு வந்தாரான்ட்டு. அப்போ கரூருக்கு தான் போய் சந்திக்கணுங்கிற சிந்தனை கண்டிப்பாக விஜய்க்கு இல்லாமல் இருந்திருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக போய் சந்திக்கணும் தான் நினச்சிருப்பாரு. ஆனால் முடியுமா? கரூருக்கு அவர் போனார்னா மீடியாவை தவிர்க்க முடியுமா? மீடியாவை லாக் பண்ண மாட்டாங்க. அங்கே போகிறாங்கன்னா காவல்துறை வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் கண்ட்ரோல் வந்து அவங்க தான் இருப்பாங்க, காவல்துறை தான் இருப்பாங்க. காவல்துறை வந்து ஒரு நடுநிலையாக நின்றுமா? சப்போஸ் அங்கே உள்ள வந்து யாராவது ஒருத்தன் விஜய் மேலே கை வைக்கிற மாதிரியோ இல்லை விஜய் திரும்ப ஒரு கலவர சூழலையோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு, ஏன்னா இது அரசியலுங்க. அரசியல் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கேம். ஒரு 4 பேர் உள்ளே இறக்கி விட்டு விஜய் வந்து நல்லா லெஃப்ட் ரைட் வாங்குங்க அப்படின்னாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? பொலிட்டிக்கல் கெரியரையே முடிச்சு வைக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கலாம்ல. ஸோ அவர் அதில் ரொம்ப ஒரு சூதானமாக தான் அவர் முடிவு எடுக்கணும். இது அவருடைய முடிவு தான். நம்ம ரொம்ப பார்க்காமே விட்டுட்டு இருந்தாலும் அதுவும் நெகட்டிவ் ஆகுது, பார்த்து ஆகணும். இப்போ யாராவது அது வந்து கடந்து போனாங்களா கொஞ்சம் யோசிங்க. இப்போ அவர் அவங்க வீட்டுக்குலாம் போனார்னா இது எப்படி சாத்தியப்பட்டுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வீட்டுக்கு போறாரு, கரூரே கூட்டிடும் கரெக்டாக. ஓவர் அட்டென்ஷன் இருக்கும், மீடியாவை தவிர்க்க முடியாது, போலீஸை தவிர்க்க முடியாது. இப்போ அங்கே வந்து விஜய் அழுதாருன்னு என்ன ஆகும்? அவர் அழுதாரா இல்லையா நமக்கு தெரியல, நம்ம பார்க்கல. நம்ம நியூஸில் எதுவும் கேட்கும்போது அவர் கண்ணீர் விட்டு சிந்தினான்னு அங்கே போய் சந்திச்சவங்களாம் வந்து அது சிலர் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு அங்கே உள்ளேருந்து யாரும் பார்க்கல. அப்போ அவர் அழுததாக சொல்கிறாங்க, அவர் வந்து ஒருத்தர் காலில் விழுந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் பப்ளிக்ல வச்சு பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அவரோட கெரியர் க்ளோஸ் ஆயிருங்க, பொலிட்டிக்கல் கெரியர் க்ளோஸ் ஆயிரும். யாருமே தன்னுடைய பொலிட்டிக்கல் கெரியர் க்ளோஸ் பண்ணுறது தாங்களே சவப்பட்டி ஆணியில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ விஜய் வந்து இங்கே வந்து பார்த்து பேசணுங்கிறது அது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அது சவப்பட்டி தூக்கிட்டு வர கணக்கு தான். பட் மெயின் கல்பிரேட்டை பற்றி பேசவே மாட்டீங்க. இடம் கொடுக்காம கொடுத்தாலும் ஒரு மொக்கையான இடம், சின்ன இடம், செவரு ரொம்ப சின்னதாக இருக்க இடம் கொடுக்குற மாதிரி அது அப்படி தான் பண்ணுவாங்க. திமுக செய்கிறது அரசியல்ங்கிறது நீங்கள் எத்தனை முறை நம்ம சொன்னால் புரியும் மக்களுக்கு? விஜய் கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் திமுக உத்தமர்கள்னு நம்ம எப்படி பேசுகிற வாயை கழட்டி வாடகை விட்டுட்டு எப்படி பேச முடியும்னு தெரியல எனக்கு. திமுக வந்து அடிமட்டம் வரைக்கும் போய் என்ன வேணாலும் பண்ணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நம்பகத்தன்மையின் அடிப்படையில் விஜய் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது, லைஃபே இருக்கு. அங்கே போய்ட்டு ஏதாவது அடிச்சு இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன கலவரம் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எவனா ஒருத்தன் அறுவடை தூக்கிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? இல்லை பொதுமக்கள் இன்னும் 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அங்கே ஏதாவது வந்து அங்கே திரும்ப விஜய் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டு விட்டே வெளில வரும். அவரே ஆல்ரெடி வராமல் இருக்கார் பாவம். இப்போ என்ன ஆகும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து ஆப்ஷன்ஸே இல்லைங்க. ஒன்றா சந்திக்கணும், இல்லைன்னா சந்திக்காமே கடந்து போகணும். இப்போ சந்திக்கிறது அப்படின்னா கரூருக்கு வந்து சந்திக்கிறது ஆப்ஷனே இல்லை. அவர் கரூருக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ காவல்துறையும் அவருக்கு வந்து நீங்கள் வாங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பர்மிஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா பர்மிஷன் லெட்டரில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மக்கள் மீது அவர் நம்பிக்கை இல்லைன்னு கிளப்புறீங்க. கொடுத்தாங்களா இல்லையா பர்மிஷன் லெட்டர்? கரூரில் வந்து பார்க்கறதுக்கு அவங்க சைட்லேருந்து கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், ரசிகர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, இதெல்லாம் கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னாங்க? அது லீக் ஆச்சா இல்லையா? ஆமாம், லீக் ஆகி வந்து என்னது மக்கள் தனக்காக பார்க்க வராங்க அது இதுன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க மக்களை லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாராவது முறைகேட உள்ள வந்தாங்கன்னா லத்தி சார்ஜ் பண்ண வழியில் பண்ணி தான் ஆகணும். அதை இவங்கெல்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. வேற சொல்ல மட்டும்னா நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்பாங்க. உங்கள் ரசிகர்கள் உங்களை பார்க்க வராங்க, நாங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே நடக்கிறது பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸில் விஜய் வந்து காலை எடுத்து வச்சுட்டாரு, சகதிக்குள்ளே காலை எடுத்து வச்சாச்சு, இன்னும் உண்டு தான் ஆகணும், ஊருங்க அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயத்தில் விஜய் அவர்கள் என்ன அங்கே சொல்லியிருக்காருன்னு நமக்கு வந்து தகவல் என்னன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நான் தனிப்பட்ட ரீதியாக எடுத்து செய்வேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைப்பேன், வேலை கிடைக்காம பையன் இருக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அதாவது உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருந்து இந்த 40 குடும்பங்களையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு உத்தரவாதம் கொடுத்ததாக. அவர் காப்பாற்றுறாரா இல்லையா நமக்கு தெரியாது. அது காப்பாற்றுறாரா இல்லையாங்கிறது அவருடைய குணத்தின் அடிப்படைப்பட்டது. காப்பாற்றணுங்கிற ஒரு வேண்டுகோளை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொல்றேன். அவரால் முடியும், நினைச்சா பண்ண முடியும். பொருளாதார ரீதியாக அவருக்கான அந்த உதவிகள் செய்ய முடியும்.